ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நேந்திர வாழை கன்று போடுறது எப்படி அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம். பாய்க்கும்போது சொட்டு நீர் பைப்பில் வந்து நம்ம எந்த வித அடைப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம ஃபில்டர்லாம் கழுவி போடுறதையும் பார்த்துருப்பீங்க. அது போக நம்ம குளத்து தண்ணியும் எடுத்து யூஸ் பண்ணுவோம், கிணத்து தண்ணியும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிணத்தையும் க்ளீன் பண்ணி அதிலிருந்து கிணத்து தண்ணி ஏற்றுவோம். அதுபோக குளத்தில் தண்ணி வந்த உடனே நம்ம குளத்துக்குள்ள உள்ள ஃபில்டர் போட்டு குளத்துக்குள்ள உள்ள தண்ணியும் ஏற்றுவோம். சரி, இந்த ஃபில்டரையும் தாண்டி நமக்கு வந்து சொட்டு நீர் பைப்பு அடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து குளத்து தண்ணி அதிக அளவு யூஸ் பண்ணலாமா, அதை விட்டுவிட்டு எதுக்காக நீங்கள் கிணத்து தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. குளத்தில் வந்து இப்போ தான் ஒரு 20 நாளுக்கு முன்னே அதிக அளவு மழை பெஞ்ச காரணத்தினால குளத்தில் வெள்ளம் வந்ததுனால நமக்கு வந்து குளத்து தண்ணி வந்து அதிகமாக கிடக்கு. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் எடுத்த வீடியோ தான் இது. இதில் வந்து குளத்தில் தண்ணியே கிடையாது, கிணத்துலையும் தண்ணியோட அளவு கிடையாது. நம்ம போர்க்குள்ள இருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிக அளவு அதில் வந்து ஓவர் தன்மை அப்படிம்பாங்க, அதாவது உப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சொட்டு நீர் பைப்பு கண்டிப்பாக அடைக்கும். அதுபோக சில பல அழுக்குகள் வந்து ஃபில்டர் பண்ண முடியாத அளவுக்குரிய அழுக்குகள் அவ்வளவுமே ஃபில்டரை தாண்டி வெளியே வந்து நம்ம சொட்டு நீர் பைப்பில் வந்து அடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த அடைச்ச அவ்வளோத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து வாழையை ஒன்று போல் கொண்டு வர முடியும். அதுபோக வாழையில் வந்து பழுது வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு, அதாவது 40 நாள் பழுதும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம பழுது பார்த்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வாழைக்கண்ணை அவ்வளோத்தையும் ஒன்று போல் கொண்டு வந்து தார் வெட்ட முடியாது. அதனால் இதுக்கு மேலே நமக்கு வாழைக்கண்ணை பழுதாக விடக்கூடாது. அந்த இடத்த வந்து நம்ம அப்படி சும்மா தான் போட வேண்டியிருக்கும். எதுக்குன்னா இதுக்கு பிறகு நம்ம வாழைக்கண்ணை போட்டு நம்ம கொண்டு வந்து நம்ம தார் வெட்டுறது அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதத்தை தாண்டி வைகாசி மாதம் வந்துச்சு அப்படின்னா, வைகாசி மாதம் வந்துட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அதிக அளவு காற்றடிக்கும். அப்படிங்கும்போது நம்ம வாழைக்கண்ணு வந்து காற்றுல அதிக அளவு ஆட்டத்தில் அந்த தார் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு குலைக்காது. அதனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாலேயே வாழை குலைச்சி தார் வெட்டுறதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து அந்த இதுக்கு பிறகு நம்ம பழுது பார்க்க முடியாது. அதனால் நம்ம வந்து 30 நாள் பழுது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து எந்த வித பழுதும் வராமல் இருக்காக நம்ம வந்து மோட்ரு போட்டு விட்டதும் நம்ம ஒவ்வொரு வரிசையாக பார்த்துக்கிட்டே வரணும். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் பைப்பு வந்து இந்த அடைச்சிருக்கும். இந்த அடைச்சிருந்த சொட்டு நீர் பைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் நல்லியை நம்ம திருவணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பலாம். கிளாக் வைஸில் திருப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட் ஏறும். ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணும் நம்ம வந்து அதை திறந்துடலாம். நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் அதை திறந்து அதுக்கு உள்ளக்க வந்து கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். அந்த ஒரு அந்த ரவுண்டாக இருக்கலாம், இதுதான் கண்ட்ரோலர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணு பருவத்தில் இருக்கும்போது இந்த கண்ட்ரோலர் மூலமாக தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக விழுந்த மாதிரி விழுவும். அதே இது நம்ம வாழைக்கு வந்து சில வாழைக்கு வந்து அதிக அளவு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோலரை எடுத்துகிட்டு நம்ம பாய்ச்சோம் அப்படின்னா வேகமாக தண்ணி பாயும். அதனால் இந்த கண்ட்ரோலரில் வந்து சின்ன ஓட்டை தான் இருக்கும். இது வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து தண்ணி போதுமான அளவு விழாது. நம்ம சொட்டு நீர் பைப்பில் இருந்து அந்த பச்சை கலர் நல்லியை உருவி அதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அதை திருப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளக்குள்ள கண்ட்ரோலர் எடுத்து அந்த கண்ட்ரோலரை நல்லா கழுவிட்டு அது போக அந்த சொட்டு நீர் பைப்பில் வந்து அந்த குப்பியை சொருகிருப்போம்ல, அந்த சொருன இடத்துல உள்ள அந்த கருப்பு கலரில் ஒரு இருக்கும், அதையும் நல்லா நகத்தை வச்சு சுரண்டிட்டு அதுபோக நம்ம அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த நல்லியையும் நல்லா தொடச்சிட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு அதை போட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம மாட்டினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெகுலராக எல்லா வாழைக்கும் தண்ணி பாயிற அளவு பாயும். இந்த இதை வந்து நமக்கு எல்லா வாழைக்கும் ஒன்று போல் தண்ணி பாய்ஞ்சி ஒன்று போல் உரம் வச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லா வாழையும் ஒன்று போல் வருமே தவிர, இல்லை நம்ம வந்து கவனிக்காமல் மோட்டரை மட்டும் போட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை எல்லாமே ஒரே ஹைட்டாக ஒரே வளர்த்தியாக ஒன்று போல் கொண்டு வந்து தார் வெட்ட முடியுமானா அது வெட்ட முடியாது. நம்ம வந்து தண்ணியிலேருந்து எல்லாமே ஈக்குவலாக பாய்ச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம ரொட்டீன் வேலையாக டெய்லி பார்க்க வேண்டிய வேலை தான். நம்ம வாழைக்கன்று போட்டுட்டோம், நம்ம நேராக நம்ம தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டே இருந்தால் காணும், நேராக நம்ம தார் வெட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரவே கூடாது. வாழை விவசாயமாக இருந்தாலும் தான் எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக அதுக்குரிய வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வரிசையாக நம்ம போய் ஒவ்வொரு வாழையிலையும் தண்ணி கரெக்டாக உழாத சொட்டு நீர் பைப்பெலாம் நம்ம கலத்தி அதில் கரெக்டாக தண்ணி விழுற அளவுக்கு வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் இன்றைக்குரிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொட்டு நீர் பைப்பில் வந்து அடைப்பு ஏற்படுறது வந்து அடிக்கடி அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு ஏற்படாமல் இருக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் வால்வு ஒன்று இருக்கும். அந்த வால்வை திறந்து அந்த வால்வு மூலமாக நம்ம தண்ணி வெளியேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடைப்பில் வந்து ஒரு 50% நம்ம குறைக்கலாம். அது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க நம்ம அந்த சொட்டு நீர் பைப்பு வரிசையில் உள்ள எல்லாத்தையுமே கலத்தி அதில் உள்ள அழுக்கையும் நம்ம வெளியே ஏற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அடைப்பை வந்து போதுமான அளவு குறைச்சி அடைப்பு இல்லாத அளவுக்கு நம்ம தண்ணி பாய்க்கலாம். என்ன தான் நம்ம பண்ணினாலுமே அந்த சொட்டு நீர் குப்பியில் வந்து அந்த தண்ணியில் வந்து உப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு மாதிரி வெள்ளை கலரில் வந்து அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக அந்த ஃபில்டரால் அரிக்க முடியாத அளவுக்கு நுண் தூசிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த சொட்டு நீர் பைப்பில் அப்படியே தங்கி செட்டில் ஆகி அதுவும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு சொட்டு குப்பியாக நீட்டாக கழுவி நம்ம ஏற்கனவே நம்ம கண்டு போடுறதுக்கு முன்னே அவ்வளோ சொட்டு குப்பியும் பிடுங்கி அதை நீட்டாக கழுவி மொத்தமாக கொண்டு வந்திருப்போம். அது அப்படி பண்ணியுமே 2 மாதத்துக்குள்ள நமக்கு இந்த அளவுக்குலாம் அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பையும் நம்ம
கரெக்டாக சரி பண்ணி நம்ம கரெக்டாக தண்ணி பாய்ச்சா மட்டும்தான் எல்லா வாழையும் ஒன்று போல் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மாதிரி சொட்டு நீர் பைப்பு அடைப்பு இருக்கிறத வந்து நம்ம இன்னொரு முறையிலையும் நம்ம நீக்கலாம். அது வந்து என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஎம் கரைசல் இருக்கலாம். அந்த இஎம் கரைசல் வந்து சொட்டு நீர் பைப்பில் ஏற்றி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த பைப்பில் அந்த இஎம் கரைசல் நிற்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம பாய்ச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இஎம் கரைசல் இருக்கிற நுண்ணுயிர்கள் அவ்வளோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள அந்த செட்டில் ஆகிருக்கக்கூடிய அந்த நுண் தூசிகளையும் சரி, அதுபோல் அந்த உப்பு தன்மை இருக்கிற அந்த ஓவர் மாதிரி இருக்கிறத அவ்வளோத்தையும் செதைச்சி விட்டுரும். அதுபோக நம்ம மோட்டர் போட்டு மறுநாள் தண்ணி பாய்க்கும் போது அதில் உள்ள அடப்புகள் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நேராக வெளியே வந்து தண்ணி பாயும். அந்த முறையிலையும் நம்ம வந்து இந்த அடப்பை எடுக்கலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரன்னிங்லேயே போகும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 வாழைக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதில் குறைஞ்சது ஒரு 30 வாழையிலேருந்து ஒரு 50 வாழைக்குள்ளே சொட்டு நீர் பைப்பு கொஞ்சம் உழாது அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக உழுந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எடுத்து அப்பப்போ நம்ம கை பார்த்துட்டே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழையில் வந்து எந்த வித பழுதும் இல்லாமல் ஒன்று போல் தார் வெட்டலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெயின் கேட் வால்வுன்னு சொன்னலாம். இந்த மெயின் கேட் வால்வை வந்து நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க நம்ம இப்படி திறந்து விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே பார்த்தா தெரியும் அதில் வந்து எந்த விதத்தில் கருப்பு கலரில் அந்த தண்ணி வெளியேறுதா, அந்த தண்ணியை வெளியேற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம மெயின் பைப்பில் உள்ள அழுக்கு, அதுபோக அந்த சொட்டு நீர் பைப்பில் உள்ள ஒரு 5 குப்பி இல்லை 7 குப்பியில் உள்ள அழுக்குகள்லாம் இதாக இறங்கி நமக்கு இப்படி வெளியே போயிடும். அதனால் இந்த மெயின் வால்வையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு அடுத்த கட்டமாக கூட ஒரு மாதம், அதாவது 3 மாதம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொட்டு நீர் பைப்பில் ஒவ்வொரு பைப்பாக கலத்தி நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் நமக்கு அழுக்கு அவ்வளோ ஒரு கரை ஓரம் ஃபுல்லாக அந்த சொட்டு நீர் பைப்பில் ஒரு கரை எண்டு வந்து மெயின் பைப்பில் கனெக்ஷன் ஆகிருக்கும். இன்னொரு பைப்பை வந்து நம்ம முளகம் படித்து அதை மடக்கி கட்டியிருப்போம். அந்த மடக்கி கட்டின இடத்துல வந்து அப்படி படிஞ்சிருக்கும். அதை நம்ம அவுத்து விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள அழுக்கு அவ்வளோ வெளியேறிடும். அப்படி வெளியேறிட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது மூலமாகவும் நம்ம பைப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த இதை கலத்தி விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி சொட்டு குப்பி, அதாவது ஒரு கரை வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அடுத்த கரை வந்து நம்ம முளகு செடி வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் உள்ள சொட்டு நீர் நல்லியை மட்டும் உருவி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக அந்த அழுக்கு அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். அப்படியும் நம்ம ரெடி பண்ணி அப்படியும் வெளியேற்றலாம். நம்ம வந்து தண்ணி கரெக்டாக உள்ளதா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட கடமை. நம்ம வந்து ஒன்று போல் தண்ணி பாய்ச்சி ஒன்று போல் கொண்டு வரணும். இதை நம்ம எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம் பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். பேட்டரம் பாய்.